உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாபெரும் ராணுவத்தை வீழ்த்த ஈட்டியோ கேடயமோ தேவையில்லை. ஒரு மண்பானையும் அசைக்க முடியாத விசுவாசமும் இருந்தால் போதும். வேதாகமத்தில் கிதியோன் செய்த அந்த மர்மமான போர் தந்திரம் என்ன தெரியுமா? இது வெறும் போர் இல்ல, ஒரு தெய்வீக ரகசியம். இஸ்ரவேல் மக்கள் குகைகளில் ஒளிந்து கொண்டிருந்த காலம். கிதியோனிடம் தேவன் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யுத்தத்திற்கு 32,000 பேர் வந்தார்கள். ஆனால் தேவன் ஒரு விசித்திரமான தேர்வு நடத்தினார். பயந்தவர்கள் நீங்கி வெறும் 300 பேர் மட்டுமே மிஞ்சினார்கள். ஆற்று தண்ணீரை நாய் நக்குவது போல கைகளால் எடுத்து குடித்த அந்த 300 பேர் தான் அவர்கள். நள்ளிரவு நேரம். அந்த வீரர்களின் கையில் வாள் இல்லை. ஒரு கையில் எக்காளம், மறு கையில் ஒரு மண்பானை, அதற்குள் எரியும் தீப்பந்தம். இதோ அந்த அதிரடி. எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து கர்த்தருடைய வாள் கிதியோனின் வாள் என்று முழக்கமிட்டார்கள். ஒரே நேரத்தில் அந்த 300 பானைகளும் உடைந்தன. நள்ளிரவில் ஒரு மாபெரும் வெளிச்சம். மிரண்டு போன எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு ஓடினார்கள். ரத்தம் சிந்தாமல் தேவன் கிதியோனுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்தார். உங்கள் முன்னால் நிற்கும் பிரச்சனைகள் ஒரு பெரிய மலையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பலவீனமான கைகளை கொண்டே தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்களும் ஒரு புதிய தொடக்கத்திற்காக காத்திருக்கிறீர்களா? விசுவாசத்தை வெளிப்படுத்த கமெண்டில் வெற்றி என் பக்கம் என்று பதிவிடுங்கள். இதை ஒருவருக்கு பகிர்ந்து நம்பிக்கை